மாருதி சுசுகி நிறுவனம் அபிஷியலா அவங்களுடைய சப் 4 மீட்டர் காம்பாக்ட் எஸ்யூவியான பிரெஸாவுக்கு ஃபேஸ் லிஃப்ட்டை லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த 2026 வெர்ஷனை ஆச்சரியப்படுற அளவுக்கு வெறும் 7.39 lakhsக்கு லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபேஸ் லிஃப்ட் அப்படின்னு சொன்னாலே மைனரான பம்பர் அப்டேட், சின்ன சின்ன காஸ்மெட்டிக் ட்வீக்ஸ் அப்படின்னு இல்லாம மாருதி சுசுகி நிறுவனம் கடந்த 3 ஆண்டுகளா சிஸ்டமேட்டிக்கலா ஒர்க் பண்ணிருக்காங்க. இதன் காரணமா புத்தம் புதிய 1 லிட்டர் பூஸ்டர் ஜெட் பெட்ரோல் இன்ஜின், அண்டர் பாடி சிஎன்ஜி லே அவுட் அப்படின்னு பிராக்டிகாலிட்டியில பல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க மாருதி சுசுகி நிறுவனம். இதன் மூலமா டாடா நெக்ஸான், ஹியூண்டே வென்யூ போன்ற கார்களுக்கு கரெக்டான ரிப்ளை கொடுத்திருக்காங்களா இல்ல இன்னுமே பல ஃபீச்சர்ஸை மிஸ் பண்ணிருக்காங்களா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸை இந்த பிரெஸா ஃபேஸ் லிஃப்ட் கம்ப்ளீட் கவரேஜ்ல பார்க்கலாம். இந்தியன் மார்க்கெட்ல மாருதி சுசுகி பிரெஸாவுக்கு அப்படின்னு ஒரு லெகசியே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஐகானிக் பிராண்டா மாறி இருக்கிற இந்த பிரெஸா 2016ஆம் ஆண்டு விட்டாரா பிரெஸா அப்படிங்கிற பேர்ல இந்தியாவிலேயே முழுக்க இன்ஜினியரிங் பண்ணப்பட்டு லான்ச் பண்ணாங்க. 1.3 லிட்டர் ஒன்லி டீசல் இன்ஜினோட சப் 4 மீட்டர் எஸ்யூவி கேட்டகரியில ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். கடந்த 10 ஆண்டுகளா இந்த கார் எக்கச்சக்கமான மாறுதல் அடைஞ்சிருக்கு. உதாரணமா 2020ஆம் ஆண்டு மாருதி சுசுகி அனைத்து டீசல் இன்ஜின்களும் கைவிட்ட பிறகும் பிரெஸா தன்னுடைய சேல்ஸ் வால்யூமை தக்க வச்சிட்டு இருக்கு. இன்னைக்கு தேதியில மாருதி சுசுகி பிரெஸா 15 லட்சம் கார்கள் விற்பனை ஆயிருக்கு. 10 ஆண்டுகளா இந்த சப் 4 மீட்டர் ஸ்பேஸ்ல எக்கச்சக்கமான காம்படிஷன் இருந்தும் கூட பிரெஸா லிட்டரலா தனக்கான ஸ்பேஸை தக்க வச்சிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த 2026 ஃபேஸ் லிஃப்டோடைய எக்ஸ்டீரியர் டிசைனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கிளான்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா பிரெஸா தன்னுடைய பாக்ஸி எஸ்யூவி சில்லவுட்டை அப்படியே மெயின்டைன் பண்ணிருக்கு. ஃப்ரண்ட் ஃபேசியாவை இன்னுமே க்ளோசரா பார்க்கும்போது அதனுடைய ஓல்டு குரோம் கிரில்ல ரிமூவ் பண்ணிருக்காங்க. இன்னுமே ஷார்ப்பரான புதிய பம்பர் ட்ரிம் கொடுத்திருக்காங்க. கிளாசி கிரே ஃப்ரண்ட் கிரில், கோல்ட் அக்சென்டட் ட்ரிம்ல கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் பம்பரை ரீப்ரொஃபைல் பண்ணிருக்காங்க. ஷார்ப்பான ட்ரையாங்குலரான ஃபாக் லாம்ப்ஸ், வைடரான சில்வர் ஸ்கிட் பிளேட் இன்னுமே இந்த காரோடைய ஃப்ரண்ட் லுக்கை ஷார்ப்பரா மாத்திருக்கு. சைட் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் பிரெஸாவுடைய சில்லவுட் அப்படியே இருந்தாலும் புதிய 16 இன்ச் டூவல் டோன் டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் கொடுத்திருக்காங்க. ரீஸ்டைல் பண்ணப்பட்ட சில்வர் டோர் கிளாடிங் சைடு லுக்கை என்ஹான்ஸ் பண்ண யூஸ்ஃபுல்லா இருக்கு. கலர் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் விவேஷியஸ் ஆரஞ்சு மற்றும் லஸ்ட்ரஸ் பீச் அப்படின்னு 2 புதிய கலர் ஆப்ஷனை இந்த 2026 பிரெஸா ஃபேஸ் லிஃப்ட்டுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த எக்ஸ்டீரியர் அப்கிரேட் மட்டும் இல்லாம மாருதி சுசுகி நிறுவனம் அபிஷியலா ஃபேக்டரி ஃபிட்டட் ஸ்டைலிங் பேக்கேஜையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. மெட்ரோஸ்கோப்பா மற்றும் டெராஸ்கோப்பா அப்படின்னு 2 எஸ்தெட்டிக்ஸ் மற்றும் பீஃபியர் பாடி கிளாடிங்கோட இந்த புதிய பிரெஸாவோட ஃபேக்டரி ஃபிட்டட் எக்ஸ்டீரியர் கிட்டையும் நீங்க வாங்க முடியும் இந்த ஃபேஸ் லிஃப்ட் கூடவே. இன்டீரியர் மற்றும் கேபின்ல என்னென்ன அப்கிரேட்ஸ் அப்படின்னா என்டர் ஆனோனே ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியறது பெரிய இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம். மாருதி சுசுகி நிறுவனம் இதுக்கு முன்பாக 9 இன்ச் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் தான் டாப் அண்ட் வேரியன்ட்ஸ்ல வச்சிருந்தாங்க. இப்போ இந்த புதிய பிரெஸாவுக்கு 10.1 இன்ச் டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. சோ இந்த சென்டர் கன்சோல் யூனிட்ல ஃபுல்லாவுமே ஸ்கிரீன் ஆக்குபை பண்ணிருக்கு. டேஷ்போர்ட் தீம் மற்றும் சீட் லேஅவுட்டை பொறுத்த வரைக்கும் பிளாக் அண்ட் பிரவுன் காம்பினேஷனை யூஸ் பண்ணிருக்காங்க. பிரெஸாவை பொறுத்த வரைக்கும் இந்த டிபார்ட்மெண்ட்ல ஸ்டில் இன்னும் லேக் ஆகுது அப்படின்னு நான் சொல்லணும். சமீபத்தில் லான்ச் பண்ணப்பட்ட ஹியூண்டே வென்யூவா இருக்கட்டும், டாடா நெக்ஸானா இருக்கட்டும், அவங்களுடைய கேபின் எக்ஸ்பீரியன்ஸை பல மடங்கு அப்கிரேட் பண்ணிருக்காங்க. பட் பிரெஸாவை பொறுத்த வரைக்கும் சின்ன கலர் ட்வீக்ஸ் மற்றும் அக்சென்ட்ஸை மட்டுமே மாத்திருக்காங்க. மாருதி சுசுகி நிறுவனம் ஃபைனலா இந்த சப் 4 மீட்டர் காம்பாக்ட் எஸ்யூவிக்கு வென்டிலேட்டட் ஃப்ரண்ட் சீட்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்தியன் கண்டிஷன்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் ஆகும். இது கூடவே 64 கலர் ஆம்பியன்ட் லைட்டிங், இன்டகிரேட்டட் ஏர் பியூரிஃபையர் மற்றும் ஃபாஸ்ட் வயர்லெஸ் போன் சார்ஜர் கொடுத்திருக்காங்க. ரியர் பேசஞ்சர்ஸ்க்கும் மேசிவான அப்கிரேட்ஸ் கொடுத்திருக்காங்க. புதிய விங்டு ஹெட்ரெஸ்ட் உங்களுடைய லாங் ஹைவே ஜர்னிஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரியர் ஏசி வென்ட்ஸ்ல டுவல் யூஎஸ்பி போர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ ஓவராலா பட்ஜெட் எஸ்யூவி அப்படிங்கிற ஃபீலை இம்ப்ரூவ் பண்ணி பிரீமியம் கேட்டகரிக்கு புஷ் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க பிரெஸாவோட இன்டீரியரை பொறுத்த வரைக்கும். 2026 ஃபேஸ் லிஃப்டோட பெரிய சேஞ்ச் அப்படின்னு சொல்லணும்னா இந்த காரோட இன்ஜின் டிபார்ட்மெண்ட்ல தான் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே இருந்த 1.5 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின் ஆன் பேப்பர் ரைவல்ஸை கம்பேர் பண்ணும்போது பிகர் சைஸ் இன்ஜினா இருந்தும் கூட பெர்ஃபார்மன்ஸ்ல லேக் ஆயிருந்தது. இதை காம்பன்சேட் பண்றதுக்காக புதிய 1 லிட்டர் பூஸ்டர் ஜெட் டர்போ பெட்ரோல் இன்ஜினை இந்த கார்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இது 110 PS பவர் மற்றும் 170 நியூட்டன் மீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். இன்ஸ்டன்டான லோ அண்ட் புல் மற்றும் மிட் ரேஞ்ச் சர்ஜ் இந்த காருடைய பெர்ஃபார்மன்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது கூடவே மாருதி சுசுகி நிறுவனம் புதிய 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷனும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இதன் காரணமா பெர்ஃபார்மன்ஸ் பயஸும் இந்த காரை விரும்பி வாங்குவாங்க. மாருதியோட கார்கள் அப்படினாலே இந்த காரோட மைலேஜ் தான் பிரதானமான அம்சமாகும். ARA அபிஷியல் ஃபியூல் மைலேஜாவே 20.47 கிலோமீட்டர்ஸ் கோட் பண்றாங்க. இதன் காரணமா ஃபியூல் எஃபிஷியன்சியை பிரதானமா கொண்டு கார் வாங்குறவங்களுக்கும் இந்த கார் ஒரு பெர்ஃபெக்ட்டான சாய்ஸா இருக்கும். இந்த டர்போ பெட்ரோல் இன்ஜின் இல்லாம ஏற்கனவே இந்த காரை பவர் பண்ணிட்டு இருந்த 1.5 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜினும் இந்த கார்ல கண்டினியூ ஆகுது. இது 103 PS பவர் மற்றும் 139 நியூட்டன் மீட்டர் டார்க்கோட வருது. ஆட்டோமேட்டிக் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் ஆப்ஷனோட இந்த கார்ல கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு தேதியில E20 பெட்ரோல் பெரிய பிரச்சனையா இருக்கிற சமயத்துல CNG ஆப்ஷனும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இந்த SCNG வேரியன்ட்ல ஏற்கனவே இருந்த CNG டேங்க் பூட் ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிட்டு இருக்கும். இப்போ பூட் ஃப்ளோருக்கு கீழே இந்த புதிய டேங்க்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இதன் காரணமா நீங்க புதிய பிரெஸால ஃபுல்
எட்ஜா 328 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸை யூஸ் பண்ண முடியும். சிஎன்ஜி வெர்ஷன்லயும் கூட. மேலும் இன்கிரெடிபிளான கிட்டத்தட்ட 27 கிலோமீட்டர் பர் கேஜி மைலேஜ் சிஎன்ஜி ஆப்ஷன்லயும் கொடுக்குது புதிய பிரெஸா. சோ ஓவராலா என்ஜின் டிபார்ட்மெண்ட்ல 2 இன்ஜின் ஆப்ஷனோட இப்ப இன்னுமே வேரியஸ் செக்மெண்ட் ஆஃப் பையர்ஸை கேட்டர் பண்ணது புதிய பிரெஸா. அண்ட் மாருதி சுசுகி கார்கள் அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் கேட்கிற விஷயம் சேஃப்டில எப்படி அப்படிங்கிறது தான். 6 ஏர்பேக்ஸ் ஸ்டாண்டர்டா கொடுத்து எக்யூப்மெண்ட் வைஸ் இந்த காரை சேஃபா மாத்திருக்காங்க. பட் கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி எழுந்தது. இதையும் அட்ரஸ் பண்ணிருக்காங்க மாருதி சுசுகி இந்த ஃபேஸ் லிஃப்ட்ல. பாரத் என்கேப் ரேட்டிங்ல பிரெஸா அபிஷியலி ஃபுல் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், ஏபிஎஸ் வித் இபிடி, ஐசோஃபிக்ஸ் இது போன்ற ஃபீச்சர்ஸ் ஸ்டாண்டர்டா வருது. இது கூடவே ஹை டெஃபினிஷன் 360 டிகிரி கேமரா, பிளைண்ட் ஸ்பாட் வார்னிங், டிபிஎம்எஸ் போன்ற விஷயங்கள் இந்த காரோடைய அட்வான்ஸ் சேஃப்டியும் என்ஷூர் பண்ணுது. சோ ஓவராலா சேஃப்டி வைஸும் சப் 4 மீட்டர் காம்பாக்ட் எஸ்யூவில நெக்ஸானுக்கு ஈக்குவலா காம்பீட் பண்ற அளவுக்கு இப்ப பிரெஸா மாறி இருக்கு. வேரியன்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் LXi, VXi, ZXi மற்றும் ZXi Plus அப்படின்னு 4 டிஃபரெண்ட் வேரியன்ட்ஸ்ல லான்ச் பண்ணிருக்காங்க. பிரைசிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இன்ட்ரோடக்டரி பிரைசிங்கா 7.39 lakhsக்கு லான்ச் பண்ணிருக்காங்க. இண்டிவிஜுவல் வேரியன்ட்ஸோட பிரைசிங்கை நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். என்ட்ரி லெவல் LXi வேரியன்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அக்ரெசிவா பிரைஸ் பண்ணிருக்காங்க. பட் 6 ஏர்பேக்ஸ், ESP, ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், கீலெஸ் என்ட்ரி, டில்ட் அட்ஜஸ்டபிள் ஸ்டீரிங், ரூஃப் ஸ்பாய்லர், ஷார்க் ஃபின் ஆண்டனா அப்படின்னு எக்கச்சக்கமான ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ ட்ரூலி வேல்யூ ஃபார் மணியா இருக்கு LXi வேரியன்ட். VXi வேரியன்ட் பொறுத்த வரைக்கும் 7 இன்ச் டச் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம், 16 இன்ச் அலாய் வீல்ஸ், ஹைட் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட் போன்ற விஷயங்கள் ஆட் ஆகுது. ZXi பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தேதியில எல்லாரும் எதிர்பார்க்கிற எலக்ட்ரிக் சன்ரூஃப், புஷ் பட்டன் ஸ்டார்ட் ஸ்டாப், LED ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ், க்ரூஸ் கண்ட்ரோல், டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம் போன்ற விஷயங்கள் ஆட் ஆகுது. டாப் ஆஃப் த லைன் ZXi Plus வேரியன்ட்ல ரீசெண்டா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கிற 10.1 இன்ச் டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம், கூல்டு கிளவ் பாக்ஸ், 360 டிகிரி கேமரா, 2.5 கேபின் ஏர் ஃபில்டர், லெதரட் அப்போல்ஸ்ட்ரி போன்ற விஷயங்கள் ஆட் ஆகுது. ஓவராலா எல்லா வேரியன்ட்ஸையும் பார்க்கும்போது நீங்க அக்ரெசிவான பட்ஜெட்ல இருக்கீங்க, கம்ப்ளீட் வேல்யூ ஃபார் மணி வேரியன்ட் அப்படின்னா LXi சூஸ் பண்ணலாம். மற்றபடி எல்லா ஃபீச்சர்ஸும் இன்னைக்கு தேதியில ஓரளவுக்கு ஃபுல்ஃபில் ஆகணும். ஆனா டாப் அண்ட் வேரியன்ட் வேணாம் அப்படின்னா ZXi வேரியன்ட் கம்ப்ளீட் பேலன்ஸ் ஆயிருக்கு இந்த வேரியன்ட் லைனப்ல. பிரெஸாவோட சேல்ஸ் வால்யூம் பொறுத்த வரைக்கும் மாருதி சுசுகி நிறுவனத்துக்கு கான்ஸ்டன்டா 15,000 கார்கள் மாதம் விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. சோ அவங்களுடைய சேல்ஸ் வால்யூம்ல பெரிய பிரச்சனை இல்லை. இந்த ஃபேஸ் லிஃப்ட் இன்னுமே அதை இன்க்ரீஸ் தான் பண்ணும் அப்படிங்கிறதுலயும் மாற்று கருத்து இல்ல. காம்படிஷனை பொறுத்த வரைக்கும் டாடா நெக்ஸான், ஹியூண்டே வென்யூ, கியா சானட், கியா சிரோஸ், ஸ்கோடா கைலாக் போன்ற கார்கள் இந்தியன் மார்க்கெட்ல இதே கேட்டகரியில் அவைலபிளா இருக்கு. பட் மாருதி சுசுகியோட யூனிக் அட்வான்டேஜான எக்கச்சக்கமான சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் நெட்வொர்க் மட்டும் இல்லாம சேஃப்டி, இன்ஜின் ஆப்ஷன்ஸ், இன்டீரியர், எக்ஸ்டீரியர் அப்படின்னு எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் அப்கிரேட் பண்ணிருக்காங்க மாருதி சுசுகி. சோ நீங்க ஒரு சப் 4 மீட்டர் காம்பாக்ட் SUV பாக்குறீங்க அப்படின்னா இப்போவுமே பிரெஸா ரெலவென்ட் ஆயிருக்கு. நீங்க 2026 பிரெஸா ஃபேஸ் லிஃப்ட சூஸ் பண்ணுவீங்களா நெக்ஸான் மற்றும் வென்யூக்கு பதிலா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க.